பாகிஸ்தானின் வரலாறு காணாத நெருக்கடி, இம்ரான் கானை குறிவைக்கும் அரசியல் கட்சிகள். பாகிஸ்தான் அரசியல் திடீர் திருப்பமாக முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மற்றும் அவருடைய மனைவி புஷ்ராம் பீபிக்கும் விதிக்கப்பட்ட 14 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது அந்த நாட்டுடைய நீதிமன்றம். தெஹ்ரீக்-இ-இன்சாப் கட்சியின் தலைவரும் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமருமான இம்ரான் கான் பிரதமராக இருந்தபோது அவருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை கஜானாவில் சேர்க்கல அப்படின்னு தேர்தல் ஆணையம் புகார் கொடுத்தது. இது தோஷக்கானா வழக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த பரிசு பொருட்களை விற்று அதன் மூலமாக இம்ரான் கான் தனது சொந்த செலவுக்காக எடுத்துக்கொண்டதாகவும் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து இம்ரான் கானுக்கும் அவரது மனைவிக்கும் 14 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் இப்போ அடியாலா சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. தான் சிறையில் அடைக்கப்பட அமெரிக்காவை காரணம் அப்படின்னு இம்ரான் கான் குற்றம் சாட்டியிருந்தார். இம்ரான் கட்சிக்கும் தடை விதிக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட விடாம தடுத்துட்டாங்க. இதனால அவரது ஆதரவாளர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு 90 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. மற்றொரு முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் முஸ்லீம் லீக் கட்சி 71 இடங்களில், பிலாவல் பூட்டோவின் பாகிஸ்தான் மக்கள் கட்சி 51 இடங்களிலையும், பிற கட்சிகள் 35 இடங்களிலையும் வெற்றி பெற்றாங்க. இந்த நிலையில இம்ரான் கான் ஆதரவு எம்பிக்களுக்கு எதிராக நவாஸ் ஷெரீப்பின் முஸ்லீம் லீக் கட்சியும் பிலாவல் பூட்டோவின் மக்கள் கட்சியும் கூட்டணி அமைத்து ஷபாஸ் ஷெரீப்பை பிரதமராக்கினாங்க. தங்களை அதிக தொகுதியில் வெற்றி பெற வைத்ததன் மூலம் லண்டன் திட்டம் தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு இம்ரான் கான் சொன்னார். முன்னர் அமெரிக்காவை குற்றம் சாட்டிய இப்போ லண்டன் திட்டம் அப்படின்னு குற்றம் சாட்டார். இந்த நிலையில எல்லாருமே சேர்ந்து பாகிஸ்தான் பிரச்சனைகளை தீர்ப்போம் அப்படின்னு நவாஸ் ஷெரீப் அறிவித்தார். பாகிஸ்தான் இப்போ பெரும் பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருக்கு. பெட்ரோல், டீசல் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மீள முடியாத பொருளாதார நெருக்கடி அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் வர்ணிக்கிறாங்க. இந்த நிலையில பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சிக்கன நடவடிக்கைகளை அறிவித்திருக்காரு. பாகிஸ்தான் அதிபர் தனது ஊதியத்தை வேண்டாம் அப்படின்னு அறிவித்திருக்காரு. அரசியல் நெருக்கடி மற்றும் கடந்த அரசாங்கத்தை அகற்றியதன் மூலம் மோசமான அரசியல் சூழலுக்கு வழிவகுத்தது. உக்ரைன் போர் உலகளவில் எரிபொருள் விலையை உயர்த்தி இருக்கு. பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் வாங்கிய அதிகப்படியான வெளிநாட்டு கடன்கள் இயல்பு நிலையின் அச்சத்தை உயர்த்திருக்கு. இதனால நாணயம் வீழ்ச்சியடைந்து இறக்குமதிகள் ஒப்பீட்டளவில் விலை உயர்ந்தது. ஜூன் 2022 பணவீக்கம் எப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்ததோட உணவுப் பொருட்கள் விலையும் உயர்ந்துச்சு. கடந்த 25 ஆண்டு கால பகுதியில் பாகிஸ்தான் ஒவ்வொரு 5 வருடங்கள்ல தனது வெளிநாட்டு கடனை இரட்டிப்பாக்கியிருக்கு. அதிபர் பெர்வேஸ் முஷரப் ஆட்சியின் தொடக்கத்தில் இருந்த வெளிநாட்டு கடன் ரூபாய் 3.06 டிரில்லியன் ஆகும். 2022 இம்ரான் கான் அரசாங்கத்தின் முடிவில் கடன் ரூபாய் 6.25 டிரில்லியன் ஆகும். வெளிநாட்டு கடன் ஆண்டுக்கு 14 விழுக்காடு வளர்ந்தாலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது ஆண்டுக்கு சராசரியாக 3 விழுக்காடு மட்டுமே வளர்ந்து வருது. இதனால் தாங்க முடியாத அளவுக்கு வெளிநாட்டு கடன் சுமை ஏற்றப்பட்டிருக்கு. 2022-23 நிதியாண்டில் கடன் சுமை ரூபாய் 5.2 டிரில்லியன் ஆகும். இது பாகிஸ்தான் மத்திய அரசின் வருவாயும் தாண்டியது. மேலும் அரபு நாடுகளும் கடனை கட்டுமாறு பாகிஸ்தானை நெருக்கினாங்க. இந்தியாவுடன் அரபு நாடுகள் நட்பை பாராட்டினாங்க. தீவிரவாதத்தை வளர்ப்பது, இந்தியாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது, உள்நாட்டில் இராணுவம், அரசு மற்றும் உளவுத்துறையினரின் அராஜகம் அதிகரித்தது இந்த நிலைக்கு பாகிஸ்தானை ஆளாக்கியது. பாகிஸ்தானை பிரித்து சென்ற முகமது அலி ஜின்னாவால் பாகிஸ்தான் நாட்டு கட்டமைப்பை சரியான திசை வழியில் உருவாக்காததே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது இம்ரான் கானின் கட்சியும் சேர்ந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் முனைந்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. இல்லைனா மக்களின் எழுச்சி இம்ரான் கானை தனித்துவமாக பார்க்க வைத்துவிடும் அப்படின்னு இப்போதைய ஆட்சியாளர்கள் பயப்படுறாங்க அப்படின்னு தோணுது.